அண்மை செய்தி. யூடியூபர் மாரிதாஸை திமுக அரசின் காவல்துறை கைது செய்துள்ளது. கடும் கண்டனத்திற்குரியது என அதிமுக தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமரன். முழு விவரங்கள். கரூரிலே கூட்ட நெரிசலால் ஏற்பட்ட மரணம் தொடர்பாக இன்று மாலை 6 மணிக்கு ஒரு முக்கியமான காணொலியை வெளியிடுவதாக சொல்லியிருந்த யூடியூபர் மாரிதாஸை காவல்துறையினர் அதிரடியாக கைது செய்திருக்கின்றனர். இந்த கைது சம்பவத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கக்கூடிய அதிமுக யூடியூபர் மாரிதாஸ் அவர்களை அரசு கைது செய்திருப்பது கடும் கண்டனத்திற்குரியது எனவும், என்றால் சிறைவாசம், ஏன் என்றால் வனவாசம் என்பதே இந்த திமுக ஆட்சியின் போக்காக இருந்து வருகின்றது என்பதையும் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அரசின் தவறுகளை சுட்டிக்காட்டக்கூடிய கருத்துகளுக்கு கைதுதான் பதில் என்றால் இதற்கு பெயர் பாசிசம் அல்லாமல் வேறு என்ன என்று கேள்வி எழுப்பியிருக்கக்கூடிய அதிமுக அவர் ஏதேனும் உண்மையை இன்று மாலை சொல்லிவிடப் போகின்றார் என்று பயந்துதான் அவசரமாக கைது செய்துள்ளதா இந்த அரசு என்று கேள்வி எழுப்பியுள்ளதுடன், அப்படி என்ன உண்மையை கண்டு இந்த அரசு கரூர் சம்பவம் தொடர்பாக அஞ்சுகின்றது என்று கேள்வி எழுப்பியிருக்கின்றார்கள். கிட்னி திருட்டிலே தொடர்புடைய திமுக எம்எல்ஏ தன்னுடைய ரோல்ஸ் ராய்ஸ் காருடன் கிட்னி திருட்டை ஒப்பிட்டு நக்கலாக பேசக்கூடிய அளவிற்கு ஆளுங்கட்சி சார்ந்தோர் குற்றங்கள் மீது கொஞ்சம் கூட நடவடிக்கை எடுக்காமல் அவர்களை காப்பாற்றும் முயற்சியில் ஈடுபடக்கூடிய அரசு கிட்னி திருட்டு வழக்கிலே உயர்நீதிமன்றம் அமைத்த புலனாய்வு குழுவிற்கு எதிராக மேல்முறையீடு செய்திருக்கின்றது. ஆனால் அரசுக்கு எதிராக ஒரு வார்த்தை உதிர்த்தாலே முழு வீச்சில் கைது நடவடிக்கையில் ஈடுபடுவது ஏன் என அதிமுக சார்பில் கேள்வி எழுப்பியிருக்கின்றனர். 2026 சட்டமன்ற தேர்தலில் தாங்கள் அடைய போகின்ற தோல்வியை இந்த அரசு இப்போதே நன்றாக உணர்ந்து விட்டது. உடனடியாக மாரிதாஸை விடுதலை செய்வதுடன் ஜனநாயக நாட்டில் மக்களின் கருத்துரிமையின் குரல் வலையை நெருக்குமாறும் பாசிச போக்கை கைவிடுமாறும் முதலமைச்சர் தலைமையிலான இந்த அரசை வலியுறுத்துகின்றோம் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்திலே பின்னணியில் யாரோ இருக்கின்றார்கள் என்று குறிப்பிட்டு சொல்லி வந்த மாரிதாஸ் இன்று மாலை 6 மணிக்கு அது தொடர்பான வீடியோ ஒன்றை வெளியிடுவதாக சொல்லியிருந்த நிலையில் கைதாகி இருக்கக்கூடிய சூழலில் தான் அதிமுக சார்பில் அதற்கு கடும் கண்டனம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.